லைவ்ல மர்டர் நடக்குது. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? லைவ் டெலிகாஸ்ட்ல மர்டர் பண்றத மொத்த நாடுமே பாத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு மர்டரை உங்களால ட்ராக் பண்ண முடியல. என்ன இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? What the hell are you doing? Did you find the location? சார், மொபைல் எடுத்த அந்த போட்டோவை எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிருக்கு சார். சீக்கிரமாவே அப்டேட் பண்றோம் சார். When? எப்ப? கூடிய சீக்கிரமாவே சார். சார் அது என்னையா சும்மாரியா? என்னாச்சு? என்கிட்ட சொல்லுங்க. இந்த மர்டர் கேஸை கிராக் பண்ண அவரால் மட்டும்தான் சார் முடியும். யாரு? தர்மா சார். மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் அவன் ரைஃபிள்ல தான் பேசுவான்னு. ஒரு ரூல ஒரு ரெகுலேஷனை கூட ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த மாதிரி எமர்ஜென்சி கேசஸ்க்குலாம் அவர் தான் சார் சொல்யூஷன். அவனை வர சொல்லுங்க. சார், அவர் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நம்ம கூப்பிட்டா அவர் வரமாட்டார் சார். நாம தான் அவர்கிட்ட போகணும். டேய் மச்சான், எவ்வளவு நாள் தான்டா நீயும் சைக்கோ மாதிரியே இருப்ப? இப்படி தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணா உனக்குள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உடைஞ்சிட போகுதுடா. பேசுறா. டேய் மச்சான், உன்கிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்காக எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா. மச்சான், அங்க எம்எல்ஏ விஸ்வநாத்தோட பையன் ஹரியும் அங்க வந்திருக்கான். பார்ட்டி எங்க? வந்துட்டான். கூட வேற யாரையும் கூட்டு வரான். ஹாய் காய்ஸ். ஹாய். ஏன்டா இவ்வளவு லேட்டா வர? நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்டா. பாத்தியா மச்சான், இவன் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு மனோஜ். ஹாய் ப்ரோ. லேட்டஸ்டா ஓல்டு ஃப்ரெண்டு கூட வந்திருக்க போல. ஓல்ட் இஸ் கோல்டு ப்ரோ. இவனுக்கு இதே வேலை தான். விடு மச்சான். என்ன மச்சான், உன் ஃப்ரெண்டு உத்தமர் மகாத்மா காந்தி மாதிரி போய் தனியா உட்காந்துட்டாரு. மகாத்மா காந்தி ஃபாலோவரா இருப்பான் போல. ஆமாமா, அவன் காந்தி, நீ பகத்சிங். சும்மாறா. டேய் மச்சான், உன் ஃப்ரெண்ட் என்ன மென்டலா? கரெக்டா சொன்னடா. ஏண்டா, அவன் என்ன தேவதாசோட பேரனா? அவன் சைலன்சர் இருக்கிற கண்ணு மாதிரி. தீபாவளி துப்பாக்கியா? எப்பவும் அப்படிதான். பேச்சு கம்மியா இருக்கும், வேலை தான் அதிகமா இருக்கும். ஆமா. யாரா அவன்? எவனையோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்துட்டு நம்ம கிட்டே பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். டேய், உங்களுக்கு அவனை பத்தி என்னடா தெரியும்? ஒரு காலத்துல எவ்வளவு ஜாலியா எவ்வளவு லவ்லியா இருந்தா தெரியுமா? எங்க போயிட்டா இவன்? ஓ, அங்க இருக்கியா? என்ன மச்சான், ஷாருக் கான் மாதிரி தனியா கிட்டார் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம் மச்சான்? எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகணும். நான் கேட்கிற கேள்விக்கு கிளியரா பதில் சொல்லு. என்ன அதித்தியை லவ் பண்றியா? ஏச்சி, அப்படிலாம் இல்லடா. டேய், என்கிட்டே போய் சொல்றியா? நாங்கெல்லாம் லவ்ல எம்ஏ பிஹெச்டின்னு பண்ணிருக்கோங்க. டேய், மூளையில குழம்பிருச்சடா. டேய், அவ மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு என் மேல சத்தியம் பண்ணு பாப்போம். ஆமா மச்சான், அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஏதோ கிரஷ், லவ் ஆஃப் அட்ராக்ஷன் நினைச்சேன். ஆனா அவ ட்ரிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓஹோ, என்னோட ஹார்ட் அவதான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அவ கூட தான் என்னோட லைஃப் ஃபுல்லா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அடடடடடடா, இந்த பொண்ணுங்களோட பவரே இதான்டா. ஆசம். இவ்வளவு நாள் நாங்க உன்னை பேசுடான்னு சொன்னாலும் அமிதாப் பச்சன் மாதிரி ஒரே லைன்ல பேசிட்டு இருந்தவன் நீ இன்னைக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் மாதிரி கவிதைகளை கொட்டிக்கிட்டே இருக்கேடா. ஓகே ஓகே ஓகேடா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்ப அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ண போற? ஆமா மச்சான், இந்த விஷயத்த பத்தி
நேத்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்டா. ஆனா அவ முன்னாடி போனா மட்டும் எங்க இருந்து தான் பயம் வருதுன்னே தெரியல. அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. இங்க பாருடா, உனக்கு இப்ப தனியா போய் ப்ரொபோஸ் பண்ண பயமா இருக்கு அதானே? நாளைக்கு நாங்க எல்லாம் இருப்போம். எங்களுக்கு முன்னாடியே நீ ப்ரொபோஸ் பண்ற, அவ்வளவுதான். இல்லனா உன் வாயில குத்தியே வார்த்தையை வர வைப்பேன். சரிடா. சூப்பர்டா மச்சான், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட மச்சான். கலக்குடா கலக்கு. திரும்பவும் சொல்றேன் கேளு, நாங்க எல்லாருமே உன் பின்னாடி இருப்போம். நீ அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ற, அவ்வளவுதான். புரிஞ்சதா? டேய் சரிடா, பண்றேன். முதல்ல வரட்டும், கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்றேன். அது வரா பாரு. நம்பிக்கை இல்ல. Hey. Hey, I'm sorry for yesterday. It's okay. What's going on? பாப்போம். அதித்தி, நான் உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்தே எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சீக்கிரம் சொல்றா. சீக்கிரம் ப்ரொபோஸ் சொல்றா. நான் உன்னை பார்த்ததுல இருந்தே உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வந்துருது. From the bottom of my heart. I love you அதித்தி. Sorry, darling. ப்ரொபோஸ் பண்ணிட்டான்டா அவன். ப்ரொபோஸ் பண்ணிட்டான். Shit, get lost. கோபி சார் சொன்ன மாதிரியே அந்த அதித்தி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரியே பாய் ஃப்ரெண்டை சேஞ்ச் பண்ணிடுவா. அவளுக்கு விட்டமின் எல் தேவையில்லை, விட்டமின் எம் தான் தேவை. அவ ஒரு கோல்ட் டிகர். அவளுக்கு எல் ஃபார் லவ் தேவையில்ல, எம் ஃபார் மணி தான் அவளுக்கு தேவை. துபாய்க்கு போய் அவளோட திறமையை அங்கேயும் காட்டி இப்ப அவ அங்க மில்லியனர் ஆயிட்டா. அது சரி, அப்புறம் இவன் கதை என்னாச்சு? என்னடா? டேங்க் ஃபுல்லா இருக்கு, டேக் அ பிரேக். சார் அவர் அங்க இருக்காரு. You will stay here. ஓகே சார். ஓகே சார். யோ, நீ ஏன் தேவையில்லாம இந்த ஆளை இழுத்த? டிபார்ட்மெண்ட்ல வேலை ஆகணும்ல சார், கேஸ முடிக்கணும்ல. ஓ வணக்கம் சார், உட்காருங்க. என்ன சார், என்ன விஷயம்? இந்த தர்மா தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் இந்த வயசுல? ஊரே அழிஞ்சுகிட்டு இருக்கும்போது கெட்டவங்கிட்டையும் உதவி கேட்டு தானே ஆகணும். உனக்கு சிரிப்பா இருக்கா? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்? நீ சொல்றதுனால போலீஸ் டிபார்ட்மெண்டோட மொரால்லாம் கம்மி ஆகாது. இப்பெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டை விட ரவுடிங்களுக்கு தான் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. நம்ம கன்ல இருந்து வர ஒவ்வொரு தோட்டாவுக்கும் கணக்கு கொடுக்கணும், மேத்தமேட்டிக்ஸ். ஆனா கிரிமினல்ஸ் AK-47 கன் எடுத்து மழை பெய்யற மாதிரி தோட்டாவை தெறிக்க விட்டாலும் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு புல்லட் வெளியில வந்தாலும் 100 இன்வெஸ்டிகேஷன், 1000 கேள்விங்க. That's the protocol. I am sorry sir, but I am not at all sorry. Okay, let me come to the point. ஒரு ஆளை பிடிக்கணும், ஆப்ஷன் நம்பர் 1. இன்னொன்னு அவனை கொன்னுடணும், ஆப்ஷன் நம்பர் 2. இந்த ஆபரேஷன்ல நான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறேன். சார் சார், புலன் விசாரணை படம் பார்த்திருக்கீங்களா? அந்த கதையை பத்தி நான் கேட்டிருக்கேன். சார், அந்த படத்துல ஒரு பைபிள் கோட் இருக்கு, நீங்களும் கேட்டிருப்பீங்க. அயன் ஷார்பன்ஸ் த அயன். இரும்பை இரும்பால தான் கூர்மையாக்கணும், இரும்பை இரும்பால தான் வெட்ட முடியும் சார். சோ அந்த லைவ் மர்டர் பண்ண இரும்பை வெட்டுறதுக்கு இந்த தர்மாங்கிற புரிஞ்சது விடுங்க சார், அதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கு என்ன கேப்டனும் ஆக்ஷன் கிங்குமா கிடைப்பாங்க, இந்த தர்மா தான் கிடைப்பான். ஓகே சார், ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க எனக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுக்கணும். என்ன லைசன்ஸ்? இந்த FBI எடுத்து கொடுப்பாங்களா ஜேம்ஸ் பாண்டுக்கு, அதான் லைசன்ஸ் டு கில் எனி டைம் எனி ஒன் டிஷும். நோ நான் வயலன்ஸ். ஐ எம் நாட் டன். ஐ ஹேட் கிரிமினல்ஸ் லைக் பூந்தி. இங்க பாரு, நமக்கு புரோட்டோகால்ஸ், ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. And you know this. Everybody knows about this. But still, I want the city to be cleaned. சார், நான் முன்னாடியே சொல்லிடுறேன், சிட்டியை கிளீன் பண்ணணும்னு நினைச்சா சோப்பு தண்ணி நுரன்னு எதுவுமே இருக்காது. சிட்டி முழுக்க
கிரிமினல்ஸோட ரத்தம் மட்டும்தான் இங்க இருக்கும். நான் குண்டு போடும்போதும் சரி சுடும்போதும் சரி கணக்கு வச்சுக்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். நோ மேத்தமேட்டிக்ஸ். இங்க பாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு அந்த லைவ் மர்டரர் உயிரோடவோ அல்லது பணமாகவோ வேணும். நான் சொல்றது உனக்கு தெளிவா புரியுதில்ல? யூ ஹேவ் ஃபுல் பிளடி ஃப்ரீடம். நீங்க சொல்றதுல கேட்டா எனக்கு சிரிப்பு தான் சார் வருது. சாரி சார், சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். நோ மோர் ஜோக் சார். டுமாரோ ஐ டேக் சார்ஜ். ரிப்போர்ட்டிங் ஆன் டியூட்டி சார். சார், இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன விஷயம்? மீட் மீ இந்த பேஸ்மெண்டா? லவ் யூ வேற எழுதிருக்கா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் உன் கதை என்னாச்சுன்னு கேட்டேனே. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி, அப்புறம் தான் மேரேஜ் ஸ்டோரி. ஆனா நம்ம ஆளுக்கு டிஃப்ரெண்டா நடந்துச்சு. முதல்ல மேரேஜ், அதுக்கப்புறம் லவ். ஓஹோ. மனோஜ் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் தலைவிதியில லவ் கிவ்னு எதுவுமே இல்லைன்னு. Hey baby, where are you now? Where are you baby? என்ன டார்லிங், கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஓ, இங்க இருக்கியா? அடடடடடா, இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்க சூப்பர் ஃபாஸ்ட். 5G ஸ்பீடு. அவ்வளோ சீக்கிரத்துல காருக்குள்ளே வந்து செட்டில் ஆயிட்டியா டார்லிங்? என்ன இங்கேயும் காணோம்? எங்க போனா இவ? ஹேய், வேர் ஆர் யூ ஸ்வீட் ஹார்ட்? எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஹேய், விளையாடுறது போது வெளியே வா. இப்போதாண்டா விளையாட்டு ஆரம்பிக்க போகுது. ஹேய், விரா.